வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆப் தமிழா. இந்த வீடியோல வந்து நம்ம ஐடிபிஐ ஜூனியர் அசிஸ்டன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஐடிபிஐ அசிஸ்டன்ஸ்க்கு. நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக 3 வீடியோஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு ஃபோர்த் வீடியோ. ஸோ இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? A person can cover a distance between A to B by a car with speed of 90 km per hour. While returning, takes a different route in which he covers 360 km distance at a speed of 60 km per hour. Okay, அதாவது 360 km per hour, sorry 360 km 60 km per hourல வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. And 30 km distance with a speed of 120 km per hour. It took him 180 minutes more while returning. Find the distance between A and B. Okay, so இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ போகும்போது 90 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த ஸ்பீட்ல வந்து போயிருக்கான். பட் வரும்போது வேற ஒரு டிஃப்ரெண்ட் ரூட்ல வந்து வந்திருக்கான். ஓகேவா? ஸோ பில இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்னு எடுத்துக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் வந்து 360 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்பீட் என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு 60 கிலோமீட்டர் பர் ஹவர் அண்ட் ரிமைனிங் 30 கிலோமீட்டர் வந்து 120 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 360 டிஸ்டன்ஸை 60 கிலோமீட்டர்ல டிராவல் பண்ணியிருந்தோம்னா அப்படி வந்து இங்க பில இருந்து சிக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? 6 ஹவர்ஸ் ஆகியிருக்குமா? ஓகே, நெக்ஸ்ட் 30 கிலோமீட்டரை 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ல டிராவல் பண்ணியிருந்தான்னா அப்போ இந்த 30 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் டிராவல் பண்ணியிருப்பான்? 15 மினிட்ஸ்ல டிராவல் பண்ணியிருப்பான். சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இட் டுக் இன் 180 மினிட்ஸ். 180 மினிட்ஸ் அப்படிங்கிறது என்னது? 3 ஹவர்ஸ். ஓகே, இட் டுக் இன் 3 ஹவர்ஸ் மோர் வைல் ரிட்டர்னிங். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ போகும்போது 90 கிலோமீட்டர். ஓகே, பட் வரும்போது 3 ஹவர்ஸ் அதிகம், அதாவது 6 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ். அப்போ போகும்போது 90 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்தில் டிராவல் பண்ணியிருப்பான்? 3 ஹவர் 15 மினிட்ஸ்ல வந்து டிராவல் பண்ணியிருப்பான். இப்போ கொஸ்டின் என்னன்னா ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ 315 அப்படிங்கிறது 3 1/4, அதனால 13/4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? ஸோ 90 இன்டூ 13/4. ஓகே, 90 இன்டூ 13/4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க 292.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 292.5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எஸ், ஸோ நெக்ஸ்ட் ஒன். 2 beaker X and Y contained solution of water and acid in the ratio 4:5. ஓகே, ஸோ என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4:3 and 5:3 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 2 பீக்கர் இருக்கு எக்ஸ் அண்ட் ஒய். அதுல வாட்டர் அண்ட் ஆசிட் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல வந்து 4:3 அண்ட் ஒய்ல வந்து 5:3. From beaker X and Y, 35 liters and 40 liters of solution are taken out. ஓகே, ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 35 லிட்டர், இதுல வந்து 40 லிட்டர். இப்போ நான் கேன்சல் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ என்ன ஆக போகுது? 7:8 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. சரியா? ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணீங்கன்னா 7:8. ஓகே, ஸோ 35 liters of and 40 liters of solution taken out and poured in another third beaker set respectively. Okay, so இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி ஒரு தேர்ட் பீக்கர்ல மேக் பண்றாங்க, சாரி போர் பண்றாங்க. அப்ப இதை ஆட் பண்ணா வாட்டர் வந்து தேர்ட் பீக்கர்ல எவ்வளவு இருக்கும்? 9 பார்ட் இருக்கும். ஆசிட் வந்து 6 பார்ட் இருக்கும். அப்ப இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3:2. ஓகேவா? ஸோ டோட்டலா எவ்வளவு லிட்டர்ஸ் எடுத்துருக்காங்க? 35 and 40. ஸோ டோட்டலா ஓகே 35 and 40. ஸோ டோட்டலா 75 லிட்டர்ஸ் வந்து பீக்கர் செட்ல இருக்கும். அதோட ரேஷியோ என்னவா இருக்கும்? வாட்டருக்கும் ஆசிடுக்கும் 3:2 இருக்கும். ஓகே, ஸோ 75ல 3:2 ரேஷியோல ஸ்பிட் பண்ண அப்படின்னா இங்க 45 அப்படின்னும் இது வந்து நமக்கு 30 அப்படின்னும் தெரியும். சரியா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நவ் 15 liters ஆஃப் சொல்யூஷன் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் வாட்டர். ஓகே, ஸோ இதுல இருந்து நான் 15 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறேன்னா அப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா 3:2 ரேஷியோல தானே வெளியே போயிருக்கும். அப்போ 15 3:2 ரேஷியோல நான் ஸ்பிட் பண்ண அப்படின்னா இது வந்து எனக்கு 9, இங்க வந்து எனக்கு 6. ஓகே, 15 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் இஸ் ரீப்ளேஸ் வித் வாட்டர். ஸோ அந்த 15 லிட்டர்ஸ் வெளியே எடுத்ததை மறுபடியும் வாட்டரை வந்து நான் ஆட் பண்றேன். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் வாட்டர் அண்ட் ஆசிட் இன் த தேர்ட் பீக்கர்? ஓகே, இப்போ இங்க என்ன ஆக போகுது? 24. ஸோ 45ல வந்து 9 போச்சு அப்படின்னா 36, 36ஓட 15 வந்து 51. ஸோ இந்த ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு 3 டேபிள்ல கேன்சல் ஆச்சு அப்படின்னா 17:8. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17:8. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? A and B are eligible for a written exam. ஓகே, ஸோ A and
B are eligible for written exam. Okay, the ratio of probability of A will qualify the exam to that of will be not qualified is 2:5. Okay, அதாவது 7 சான்சஸ்ல A வந்து 2/7 வந்து குவாலிஃபை ஆகும். Okay, இங்க வந்து 5/7 வந்து நாட் குவாலிஃபை. அண்ட் ரேஷியோ பிட்வீன் திஸ் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் பி. ஓகே, பியோட குவாலிஃபை அண்ட் நாட் குவாலிஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2:3. அதாவது 5ல 2 டைம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகும், 5ல 3 டைம்ஸ் வந்து குவாலிஃபை ஆக மாட்டான். ஸோ வாட் வில் பி த ப்ராபபிலிட்டி தட் ஒன்லி ஒன் வில் குவாலிஃபை. அதாவது இப்போ ஏ குவாலிஃபை ஆனா அப்படின்னா பி வந்து நாட் குவாலிஃபை. ஸோ சிமிலர்லி பி குவாலிஃபை ஆனா அப்படின்னா ஏ வந்து நாட் குவாலிஃபை. ஓகேவா? ஸோ இங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குவாலிஃபை என்னது 2/7. அப்போ பி வந்து நாட் குவாலிஃபைடோட ரேஷியோ என்னது 3/5. ஓகே, அதாவது ஏ ஆர் பி இவங்க தான் வந்து குவாலிஃபை ஆகும். ஓகே, அப்போ இங்க என்ன ஆக போகுது 6/35. ஸோ சிமிலர்லி பி குவாலிஃபை ஆனா அப்படின்னா பியோட குவாலிஃபைங் பார்ட் என்னது 2/5. அண்ட் ஏவோட நான் குவாலிஃபைங் எவ்வளோ 5/7. அப்போ டோட்டலாக என்ன ஆக போறீங்க 10/35. ஸோ நமக்கு ப்ராபபிலிட்டியில் ஆர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ 6 + 10. ஓகே, அதாவது 6/35 + 10/35 அப்படிங்கிறது 16/35. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/35. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.